शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. नैष्कर्म्य सिद्धि 4வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். ज्ञातैवात्मा सदा ग्राह्यः ज्ञेयमुत्सृज्य केवलः अहम् इत्यपि यद्ग्राह्यं यपेताङ्गसमं हि तत्. இன்னும் உபதேசாஸ்திரியில ஓடிட்டு இருக்கு. உபதேச சாகஸ்திரியில சொன்ன விஷயங்களை இங்க எடுக்கிறாருன்னு கேட்டா, நான் சொன்னதும் அவர் சொன்னதும் ஒன்னா இருக்கு, ஆச்சாரியால் சொன்னதும் நான் சொல்றதும் ஒரே மாதிரியாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக எடுக்கிறார். ஆத்மாவை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, அனாத்மாவெல்லாம் தியாகம் பண்ணணும். அனாத்மாவை தியாகம் பண்றது அப்படின்னு சொன்னா அதை எப்படி பார்க்கணும்? அதாவது வெட்டப்பட்ட கையை தூக்கி எறிஞ்சாச்சுன்னா அதுல எப்படி ஆத்மபாவம் இருக்காதோ இவனுக்கு, அதே மாதிரி பார்க்கணும். அதுல தன் கையோட தன் உடம்போடு சேர்ந்து இருக்கும்போது அதுல ஆத்மபாவம் உண்டு. ஆனா வெட்டி வெளியில போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அதுல ஆத்மபாவம் இருக்காது. இந்த மாதிரி இந்த ஆத்மாவை கிரகிக்கும் போது புரிஞ்சு கொள்ளும் போது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஜாதா ஆத்மா, அந்த தெரிஞ்சுக்கிறவன் இருக்கானே அவன் ஆத்மா. யாரு புரிஞ்சுக்கிறாளோ அவ ஆத்மானு புரிஞ்சுக்க வேண்டியது. இவன் புரிஞ்சுக்கிறது யாருங்கிறத அப்புறம் புரிஞ்சுக்கணும். சதா கிராஹ்யா, சதா ஜாதா ஏவ ஆத்மா கிராஹ்யா, எப்போதும் ஜாதாவாக மட்டுமே இருக்கிறவன் ஆத்மா. இது ஜேயம் உத்ஸ்ருஜ்ய, அதுல ஜேயாம்சம் இருக்கு, அதை தவிர்த்து ஜாதாவை பார்க்கணும். அதை விட்டு ஜேயம் உத்ஸ்ருஜ்ய, ஜேயத்தை எடுத்து விட்டாச்சுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? இந்த ஆத்மா தனியா போயிடும். கேவலஹா, இந்த ஆத்மா தான் ஆத்மா. அகம் ஆனா அப்படின்னு ஆத்மா இல்லாத சொல்லிட்டு இருந்தாலேன்னு கேட்டா, அது வெறும் ஆத்மா இல்லை, அது கலந்த ஆத்மா. அகம் இத்யபி யத் கிராஹ்யம் வியபேதாங்க சமம் ஹி தத். அகம் அப்படின்னு தெரிஞ்சுடுறதோ இல்லையோ, நான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, நான் தெரியறதுன்னு சொன்னாலே அதை நான் இல்லை, நான் சொல்றது அது கிராஹ்யம், நேயத்துக்குள்ள சேர்ந்து இருக்கு. அதையும் வெட்டின கைய மாதிரிதான். அதாவது வெட்டப்பட்ட அங்கம் எப்படி நம்மளோட சேரலையோ அது தனியோ நாம் இல்லையோ, அதே மாதிரி தான் அந்த அகங்கரத்தையும் நான் இல்லை அப்படின்னு சொல்லி வெட்டுடம். அதுவும் வியபேத அங்க சமம். வியபேத ஒரு சரீரத்திலிருந்து விச்சேதமான அங்கத்தை போன்றது. இந்த அகங்கிறதும் ஆத்மாவில சேரது. ரிஷ்யத்வாத் அஹமித்யேஷஹ ந ஆத்மதர்மஹ घटाधिपत् तथा अन्ये प्रत्ययाज्ञेयाः दोषाश्च आत्मा अमलो ह्यतः. दृश्यत्वा, இல்லை ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஹேத்து எல்லா இடத்துலயும் உபயோகப்படுத்தலாம். அது என்னதுன்னா அது திருஷ்யமாக இருக்கு. திருஷ்யத்வாது, திருஷ்யமா இருந்தா அது நான் ஆக முடியாது, நான் ஆத்மா ஆக முடியாது. எப்படி? घटाधिपत्, கடத்தை பாக்குறோம், கட்டம் நானா இல்லை, நான் கடத்தை பாக்குறேன்னு சொன்னா கட்டம் நான் இல்லை அப்படின்னு ஆயிடுறது. அதான் ஆத்ம தர்மம் இல்லை, அது ஆத்மாவோடு சேர்ந்த ஒண்ணு இல்லை. அதே மாதிரி அகம் அப்படிங்கிறதும் ஆத்மாவோட சேர்ந்து இல்லை, அதுவும் கடத்தை போடுவது திருஷ்யம்தான். நமக்கு தெரியாதனமா பிராந்தியாலே அத்தியாசத்தினாலே இது ஆத்மாவில கலந்து நிக்கிறது. ஆனா விவேகத்தை கொண்டு இந்த ஆத்மாவிலேருந்து அகங்கரத்தை பிரிச்சுட்டோம்னு சொன்னா அது கட்டம் போல தனியா நின்றுடும். சொல்றார், ந ஆத்ம தர்மஹா, அது ஆத்ம தர்மம் கிடையாது. அகங்காரங்கிறது அது தனி, கட்டாதிபத்தி.
ததா அந்நே பிரத்யயாக ஜேயாக. அகங்காரம் எப்படியோ இதே மாதிரிதான் அந்தஸ்கரண விருத்தி எல்லாத்தையும் இருக்கு. அதாவது ஞானம், சுகம், துக்கம், இச்சா, துவேஷம் இதெல்லாமும் வருது. அதாவது அந்தஸ்கரணத்துல வரக்கூடிய விருத்தி அநேகம். காம, சங்கல்போ, ஜிகிருஷா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, திருதி, அதிருதி, ஸ்ரீஹி, தீஹி, பீஹி சர்வம் மனைவன்னு சுருக்கி சொல்றது. அப்ப இப்படி எல்லாம் நிறைய விற்த்திகள் வருது, பல விதமான விற்த்திகள் வருது. அதெல்லாம் பிரத்யேகம்னு சொல்லி எடுத்துட்டார். இந்த விற்த்திகள் எல்லாமே சாட்சி பாக்கியமா இருக்கு. ஆனா அது சாட்சியில சேராது, ஆத்மாவில சேராது. இது திருஷ்யமாயிடுச்சு. ஆத்மா இதெல்லாம் பார்க்கக்கூடிய திரஷ்டா. அப்ப திருஷ்யமாக இருக்கக்கூடிய அந்தஸ்கரண விற்த்திகள் எல்லாமே ஒதுங்கிடும். அது ஆத்மாவில சேராம அனாத்மாவில வந்து நிற்கும். அது மாத்திரம் இல்லை, தோஷாஷ்ட தோஷாஷ்ட ந ஆத்ம தர்மாக நிச்சயம். இந்த தோஷங்கள் எந்த ஒரு தோஷத்தினாலே ஆத்மாவில இப்படி ஒரு பிரமம் வருதோ, அனாத்மாவை கலந்து அவன் புரிஞ்சுட்டு ஏமாந்து போறானோ, அந்த தோஷம் ஆத்மாவில இருக்கான்னு கேட்டா இல்லை. அது கூட திருஷ்யமாக இருக்கிறதுனாலே ஆத்ம தர்மம் கிடையாது. அப்போ ஆத்ம தர்மம்னே ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படியான இப்ப ஆத்மாவில என்ன சித்தமாச்சு, என்ன இருக்குன்னு கேட்டா ஆத்மா அமலோஹ்யதா அமலஹா, எந்த மலமும் இல்லாதது, நிர்தர்மகம், நிர்விசேஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் அமலஹங்கிறது. சர்வ நியாயோபசங்கிரகா. இப்போதைக்கு சொன்ன எல்லா விஷயத்தையும் சுருக்கமா சங்கிரகிச்சு சொல்றார். அது என்னது? நித்திய முக்தத்துவ விஞ்ஞானம் வாக்கியாத் பவதி நான்யதஹ, வாக்கியார்த்தஸ்யாபி விஞ்ஞானம் பதார்த்த ஸ்மிருதி பூர்வகம் அன்வய வியதிரேகாப்யாம் பதார்த்தः ஸ்மர்யதே த்ருவம் ஏவம் நிர்துக்கம் ஆத்மானம் அக்ரியம் பிரதிபத்யதே. நித்தியமுக்தத்துவ விஞ்ஞானம். முக்தன் சொன்னா நமக்கு புரியுது, மோட்சம் அடைந்தவன். நித்தியமுக்தம் அப்படி சொல்லி பந்தமே வராது. பந்தம் வந்தவனுக்கு தானே மோட்சம். பந்தமே வரலேன்னு சொன்னா அவனுக்கு என்ன மோட்சம்? மோட்சம் இல்லையே, அவனை நித்திய முக்தன்னு சொல்லும். என் பந்தம் வராதவன் அப்படின்னு அர்த்தத்துல நித்திய முக்தன்னு பிரயோகம். ஆத்மஸ்வரூபத்துக்கு பந்தம் கிடையாது அப்படின்னா அது முக்தனாதான் இருக்கு. ஆமாம், முக்தனாதான் இருக்கு. அதுக்கு வந்து மோட்சங்கிறது அதனுடைய சுபாவமா இருக்கு. அது ஒன்றும் புதுசா வர வேண்டியதில்லை. அப்படிங்கிற ஞானம் தான் நமக்கு மகா வாக்கியத்திலிருந்து கிடைக்கிறது. பவதி நான்யதா. அதுவும் இந்த ஞானம் வாக்கியத்தினால்தான் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லுங்க. ஒரு பிரமாணத்தை உபயோகிச்சு பாக்குறேன், நமக்கு பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, அப்போ அந்த பந்தத்தை தான் அந்த பிரமாணம் காண்பித்து கொடுக்குமே தவிர மோட்சத்தை காண்பிக்க. இது வாக்கியத்தினால மாத்திரம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சப்த பிரமாணத்துக்கு கவனம். சரி, அப்போ வாக்கியார்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? வாக்கிய அர்த்தஸ்யாபி விஞ்ஞானம் பதார்த்த ஸ்மிருதி பூர்வகம். ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தம் புரியணும்னு சொன்னா அந்த வாக்கியத்துல உள்ள பதார்த்தங்கள்லாம் நமக்கு தெரியணும். பதார்த்தம் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா வாக்கியார்த்தம் சுலபமா புரியும். அதனால பதார்த்தம் ஞாபகம் வரணும். பதத்துக்கு வாக்கியத்தை கேட்ட உடனே அந்த வாக்கியத்துல பிரயோகம் பண்ணப்பட்ட அந்த பதங்கள் இருக்கே, பதங்களுடைய அர்த்தம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். இருக்கு பதார்த்த பிரதிபூர்வம் இல்லாட்டா அவங்க வாக்கியார்த்தம் புரியாது. அன்வயவ்யதிரேகாப்யாம் பதார்த்த ஸ்மர்யதே த்ருவம். பதத்தை கேட்டா பதார்த்தம் ஞாபகத்துக்கு வருமா அப்படி கேட்டா வரும். ஏன்னா அப்படிதான் பார்க்கணும். அந்த அர்த்தத்தை பதத்துக்கும் பதார்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை இவன் தெரிஞ்சவங்கன்னு சொன்னால், பதத்தை பார்த்தா பதஜானம் ஏற்பட்டா பதார்த்த ஜானம் வந்துடும், பதார்த்த ஜானம் ஏற்பட்டா பதஜானம். கடத்தை பார்க்கும் போது ஆச்சாரவனுக்கு அயங்கடக அப்படின்னு சொல்ல வேண்டிய வார்த்தையும் கூடவே ஞாபகத்துக்கு வந்து விடுது. இல்லைன்னா அவனா பேச முடியாது தன்னுடைய ஞானத்தை பத்தி. எதை தெரியுறதுன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது. அதனால அவன் பதில் சொல்றான்னு சொன்னா அதுல என்ன ஆறுது?
அந்த பதார்த்தமானது அதை குறிப்பிடறதுக்கு என்ன ஒரு சப்தம் இருக்கோ அந்த சப்தத்தை ஞாபகப்படுத்தி விடுறது. இதுதான் ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் சொல்லுவா. ரெண்டுக்கு சம்பந்தம், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சு விட்டான்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்ன பார்த்தால் இன்னொன்னு ஞாபகம் வந்துடும். இதுதான் ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம். அதேதான் இங்கேயும் பதார்த்த ஸ்தலத்திலையும் பதத்தை பார்த்தா அர்த்தம் ஞாபகத்து வரும், அர்த்தத்தை பார்த்தா பதம் ஞாபகத்து வரும். ஏவம் துக்கம் ஆத்மானம் அக்ரியம் பிரதிபத்தியதே. இந்த பதார்த்தம் கரெக்டா இவங்க புரிஞ்சுக்கணும். மகா வாக்கியத்துல உள்ள பதார்த்தம். அதுக்காகத்தான் நிறைய அன்வய வித்தியாசங்கள்லாம் பண்ணி சோதித்து கடைசியில இதுதான் ஆத்மஸ்வரூபம் கொண்டு வந்து இருக்கிறாரோ இல்லையோ அதுதான் நிஜமான பதார்த்தம். அந்த பதார்த்தம் தெரியணும் அப்படின்னு சொன்னார். அது தெரிஞ்சா அவன் வாக்கியார்த்தம் புரிஞ்சு போயிடும். அப்ப இவனுக்கு என்ன புரியும்? அவன் தன்னையே இப்ப தன்னைதான் சொல்றது இதுன்னு தெரிஞ்சுக்குவான். இந்த தத்துவபதி வாக்கியம் ஏதோ ஒரு ஆத்மாவை பத்தி சொல்றது அப்படின்னு இல்லை, என்னதான் பத்தி சொல்றதுன்னு புரிஞ்சுப்பான். எப்படி புரிஞ்சுப்பான் அவன்? ஆத்மானம் நிர்துக்கம் அக்ரியம் பிரதிபத்தியதே. தன்னிடத்துல, அதாவது ஆத்மா தான் எதை சொல்றோமோ அதுல அனாத்மாம்சத்தை விலக்கி இருக்கக்கூடிய பாகத்துல அதுதான் ஆத்மான பேரு. அந்த ஆத்மாவிலே துக்கம் இல்லை, கிரியா இல்லை, போகமும் இல்லை, கர்த்திருப்பமும் இல்லை, போக்திருப்பமும் இல்லை. அப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுடுவான். இந்த விஷயத்தை தான் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிறது. அதே வேத்யாதி வாக்கியம் சஹா பரமாஸ்புததரா பவேத் ரசமஸ்வமசீத்யஸ்மாத் யதைவம் பிரத்யகாத்மனி சவேத சௌமியதமக்ராசி அப்படின்னு சொல்லி சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயத்திலே அவர் உபதேசம் பண்றாரு. ஸ்வேதகேதுக்கு அவருடைய அப்பா அவர் உபதேசம் பண்ண வாக்கியம் மகா வாக்கியம். இந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு பளிச்சுன்னு ஸ்புடமாக இந்த விஷயம் தெரியுது. எப்படி ஸ்புடமாக தெரியுது? தசமஸ்தவசின்னு சொன்ன உடனே அந்த 10ஆவதவன் தன்னை புரிஞ்சுட்டான் பத்தில, அதே மாதிரி அவனுக்கு புரிஞ்சு போச்சு இப்ப யாரு 10ஆவதவன். அப்ப அதே மாதிரி சைவம் பிரத்யகாத்மனி, அதே மாதிரி பிரத்யகாத்மாவை ஓஹோ இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சு. தீட்சாபன்னத்திய உதாரணம் இப்ப தசமஸ்தவசின்னு சொன்னாலும் இல்லையோ இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி அடுத்தது இதே மாதிரிதான் அந்த தார்ஷ்டாந்திகம்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படின்னு ஒருத்தன் சந்தேகம் வரும். தீட்சை கொஞ்சம் சமன்வயம் பண்ணி காமிக்க சொல்லுவான் சிஷ்யன். உடனே அதை காமிக்கிறார். நவபுத்தியபகாரார்த்தி ஸ்வாத்மானம் தசபூரணம் அபஷ்யன்னே ஞாதுமேவேக்ஷேத் ஸ்வம் ஆத்மானம் ஜனஸ்ததா. இப்ப என்னாச்சு, 10 பேர் கிளம்பிருக்கா, எல்லாருக்கும் தெரியும் 10 பேரா கிளம்பிருக்கோம் அப்படிங்கிறது. கிளம்பி நதியை தாண்டி வந்துட்டா, 10 பேரும் வந்தாச்சான்னு எண்ணி பார்த்தா 9 தான் வருது. எல்லாரையும் எண்ணி பார்த்தாச்சு, 10 பேர் வந்திருக்கான்னு கிளம்பினது ஞாபகம் வருது, சந்தேகம் இல்லை. ஆனா எண்ணி பார்க்கும்போது 9 தான் வருது. எல்லாருக்குமே அப்படி வருது. அதனால நவபுத்தி அபகாராத்தி. அப்ப என்னாச்சு, அவனுக்கு இப்ப 10ஆவதவன் யாரு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. என்றவன் அத்தனை பேருக்கும், எண்ணி பார்த்தவன் அத்தனை பேருக்கும் இந்த 10ஆவதனை பார்க்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருக்கு. இந்த ரசபூரணம் அது யாரு 10ஆவது வாஸ்தவத்துல எண்ணி பார்க்கறான்னு வச்சுங்களேன். அவன் 9 பேர் இங்க எண்ணி விட்டுட்டான். 9 பேர் வெளியில இருக்காச்சுன்னா 10ஆவது ஆள் இந்த என்றவன் தான் வாஸ்தவத்துல. அவனை தவிர்த்து வேற யாராவது இருக்காரோ? இப்ப இந்த 10ஆவது ஆளுக்கு தன்னை தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டா, என்ன எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்க மாட்டான். ஆனா 10ஆவது ஆள் இவன் தானே. 10ஆவது ஆள் எங்க இருக்கா, நீ அப்படின்னு தேடணும். இவன் தான் பிரத்யேக. இப்ப 10ஆவது ஆள்னு சொன்னா அதே சமயத்துல தன்னை அவனுக்கு தெரியுமாக இருந்ததுன்னா 10ஆவது ஆளை இவன் ஏன் தேடணும்? அபஷ்யன் 10ஆவது ஆளை காணலேங்கிறான், அவன் பார்க்க முடியல. யாருக்கும் இச்சே தேவ
சரி இது 10வது எங்க போனா என்ன ஆச்சு, அவனை பத்தி விஷயம் தெரியணுமே அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். இப்போ யாரை பத்தி பேசுறான், யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான்? ஸ்வம் ஆத்மானம், தன்னையே தான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறான். தெரியலேன்னு ஒரு பிராந்தியானதுனால. ஏன் இப்படி அவனுக்கு வந்தது? அவித்யா பந்த சக்ஷுஷ்வாத் காமாபஹிருத தீஸ் சதா விவிக்ரம் ரிஷிம் ஆத்மானம் நேக்ஷதே தசமம் யதா. நான் தான் அந்த 10வது அப்படின்னு வாஸ்தவத்துல இருந்தாலும் கூட அவனுக்கு அந்த 10வது தெரியாத போயிடுச்சு. ஏன்? அவன் நவ புத்தி அபகிருத புத்தி. அந்த நவத்துல செஞ்சு எண்ணத்துல யாரை எண்றானோ அவனிடத்துல அவனுடைய புத்தி இருக்கிறதுனால எண்றவன் அதை அவனால எண்ண முடியல, 10வாதான் எண்ண முடியுது. அப்போ இந்த நவத்துவ புத்திங்கிறது இவனுக்கு என்ன ஏற்படுத்திருக்குன்னா 10 பேர் வந்ததுல ஒருத்தரை காணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி விட்டுருக்கு. அப்போ அவனை கண்டுபிடிக்கணும்னு ஆசை கிடக்குது. அதே மாதிரி இவனுக்கு அவித்யா பத்த சக்ஷுஷ்வா, கண்ணை கட்டி கொடுக்கு அவித்யை. ஆத்மா எங்கேன்னு கேட்டா ஆத்மா எங்கேன்னு கேட்கறான். நான் எங்க இருக்கேன் நான் சொல்ல மாட்டான், நான் எங்கேன்னு கேட்க மாட்டான். ஆத்மா தெரியுதேம்பா. காமாபஹிருத தீஸ் சதா, காமா அபஹிருத தீஹி, இவன் புத்திய காமங்கிறது ஆசைங்கிறது அபகரணம் பண்ணி தூக்கணும் எடுத்து, அதனால புத்தி இல்லை. அதனால விவிக்தம் திரிஷம் ஆத்மஹனம், ஆத்மஸ்வரூபம் தானா பிரகாசிச்சுட்டு இருக்கு. பாட்டுக்கு திருஷி திருக்ஸ்வரூபமாக இருக்கு, சைத்தன்ய ரூபமா இருக்கு. வஸ்துதா இந்த அனாத்மா கலப்படமே இல்லை, அசங்கமான. இந்த அனாத்மாவெல்லாம் அத்தியாசம் பண்ணினா வேணும்னா அப்படி தெரியலாமே தவிர வாஸ்தவத்துல அசங்கம் அனாத்மாவோட சம்பந்தம் இல்லை. ஆத்மா அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரியலேங்கிறானே. நேக்ஷதே தசமம் யதா, அந்த 10வது ஆள் தாய்தான் அப்படிங்கிறது தெரியாம தேடின்னு இருக்கானே, அதே மாதிரி. சோயம் ஏவம் அவித்யா பட்டல அவகுண்டித திருஷ்டி தன் கதம் ஸ்தாபியதே. இப்ப என்னாச்சு? இந்த அவித்யா பட்டலம் இவன் கண்ணை மறைச்சு விட்டா, அப்ப இதுல இருந்து அவன் எப்படியா சரிப்படுத்தி வெளியில கொண்டு வரணுமேன்னு சொல்லி பரம காருணிகமாக இருந்து ஒரு குருவானவர் போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? கதம் உத்தாபியதே, இவனை எழுப்பணும். அவித்யா பத்த திருஷ்டியா இருந்து தூங்கி போயிட்டான். தூங்குறதுனால இவனை கிளப்பி விடணும், எழுப்பணும். எழுப்பினாதான் அவனுக்கு புரியும். இத்தியாக எப்படி கதம் உத்தாபியத்தைங்கிறது சொல்றான். யதா ஸ்வாபநிதித்தேன ஸ்வப்னத்ருக் பிரதிபோதிதः கரணம் கர்ம கர்த்தாரம் ஸ்வாப்னம் நைவேக்ஷதே ஸ்வதः அநாத்மஜ்ஞः தசைவாயம் சம்யக் ஸ்ருத்யா அவபோதிதः குரும் சாஸ்திரம் ததா மூடம் ஸ்வாத்மனோன்யம் ந பஷ்யதி. சுவாபஸ்தலத்துல அவன் நல்லா சொப்பனம் பார்த்துட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு அந்த சமயத்துல அந்த சொப்பன திரஷ்டா அவனை ஒருத்தன் எழுப்பி விட்டான். எழுப்பின உடனே எழுந்துட்டான். பிரதிபோதிதா முழிச்சுட்டான். முழிச்சா சொப்பனத்துல ஒன்னும் காணும். சொப்பனத்துல இவன் ஒரு கர்த்தாவாக எதையோ ஒரு காரியத்தை செய்யற மாதிரி, அவனுக்கு சாதாரணமான கரணங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா மாதிரி இப்ப எல்லாம் தெரியுது. சுவாப்னம் மூச்சுண்டு பார்த்தா கரணம் கர்மா கர்த்தா ஒரு காரியமும் இல்லை. அவன் சொப்னத்துல பார்த்தது ஒண்ணுமே இங்க காணும். அதனால கரணம் கர்ம கர்த்தாரம் சுவாப்னம் நைவ ஈக்ஷதே ஸ்வதா. இவன் எதெல்லாம் பார்த்தானோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ மூச்சில் அது ஒன்றும் காணும். இது சொப்பனத்தில் சொன்னா சரி. சொப்பனத்திலேருந்து மூச்சுண்டவன் அவனுக்கு நல்லா புரிஞ்சு விடுறது. மூச்சுண்டா தானே புரியுறது. மூச்சுக்கவே இல்லைன்னு சொன்னா அப்ப இந்த ஞானம் வராது, இது விஷயம் புரியாது. அப்ப அதே மாதிரி இந்த அனாத்மஜ்ஞா இவன் குரு கிட்ட போறான். சம்யக் ஸ்ருத்யா அவபோதிதா, குரு கிட்ட போய் சவணம் பண்ணி அழகா நல்லா புரிஞ்சு விடுறான். இனிமேல் இவன் அனாத்மஜன்னு சொல்லக்கூடாது. இவன் முழிச்சுட்டான்.
இதுவரை தூங்கிட்டு இருந்தா அவித்யா அனாதியான அவித்யாங்கிற நித்திரையான தூங்கிட்டு இருந்தவனுக்கு வேற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்துட்டு இப்போ அவன் முழிச்சு விட்டான். வித்யா அவபோதிதா முழிச்சுண்டாச்சுன்னா இப்ப என்ன தெரியுது? குரும் சாஸ்திரம் ததா மூடம் சுவாத்மனோன்யம் ந பஷ்யதி. இதோ குரு இருக்காரு, இது சாஸ்திரமாச்சு, அத தன்னை காட்டிலும் வேறானதாக எதையும் அவனால பார்க்க முடியல. ஏன்னா அப்படி இல்லைங்கிறதுனால குருவாகட்டும் சாஸ்திரமாகட்டும் ஏற்கனவே மூடனா இருந்தானோ இல்லையோ, வரத்துக்கு இப்பதானே வித்வான் ஆயிட்டான். முன்னாடி வரத்துக்கு முன்னாடி மூடனா இருந்தா இப்படி எதையுமே தன்னை காட்டிலும் ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் தனியாக அவன் பார்ப்பதில்லை. முன்னாடி இதுதான் பார்த்துட்டான், இதுதான் நான் மூடன் படிச்சு இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அவனுடைய குரு இதுதான் குரு, நான் படிக்க வேண்டிய சாஸ்திரம் இது, இதை இப்படி எல்லாம் விபாகமா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தது. எப்ப இவனுக்கு சமயக் போதம் வந்து கொடுத்தோ, திருப்பி இவனை கலப்பி விட்டுடுத்தோ, அதுக்கப்புறம் எத்திரகி துவைத்தமிவ பவதி இதரம் பஷ்யதி எத்திர ஸ்வஸ்ய சர்வம் ஆத்மைவா பூத் தத்தேனகம் பஷ்யே. எல்லாமே ஆத்மாவா எடுத்து இனிமேல் ஆத்மாவை தவிர்த்து ஒன்றும் தெரியலேங்கிறார். குரும் சாஸ்திரம் ததா மூடம் ஸ்வாத்மனோன்யம் ந பஷ்யதி. சஹா கிம் சகல சம்சார பிரவிவிக்தம் ஆத்மானம் வாக்கியாத் பிரதிபத்யதே உத ந இதி. அவன் ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறானே முயற்சிண்டு, ஸ்ருதியால அவித்யா நிதிரையிலேருந்து முயற்சிண்டு ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறான்னு சொல்றே. அவன் எப்படி ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறான்? சகல சம்சார பிரதிவிக்தம், ஒரு பாக்கி இல்லாம அத்தனை சம்சாரத்திலிருந்தும் விடுபட்ட பிரவிவிக்தன்னா அதுல இருந்து தனியாக பிரிந்த ஆத்மஸ்வரூபத்தை வாக்கியத்தினாலே புரிந்து கொள்கிறானா இல்லையா அப்படின்னா கேட்கிறவனுக்கு ஒரு மனசுல ஒண்ணு இருக்கு. உச்சண்டதுக்கு அப்புறம் அவன் வாக்கியத்தை கேட்டு வாக்கியத்திலிருந்து அவன் புரிஞ்சுக்கிறான்னு சொன்னா, உச்சண்டதுக்கு அப்புறமும் வாக்கியம் அவனுக்கு தெரியுறதோ இல்லையோ. இது ஒண்ணுமே பிரார்த்தல. சுவாத்மனோன்யம் நபஷ்யதி குரும் சாஸ்திரம் ததா மூடம். அவனுக்கு குரு சாஸ்திரம் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னா அப்போ வாக்கியத்திலேருந்து எப்படி அவன் புரிஞ்சுக்க முடியும்? வாக்கியமே இல்லையே அவன்கிட்ட. அதனால இது தப்பா இருக்குமேங்கிற அபிப்பிராயத்தை அவன் கேட்கிறான். சத்தியம் சகல சம்சார பிரயுக்தம் ஆத்மானம் வாக்கியாத் பிரதிபத்தியதே. அந்த வாக்கியத்தினால புரிஞ்சுக்கிறானா என்ன? பத்திரம் குருமஹா பூதஸ்த அவகதி சேஷ மாத்திரத்வாத் பிரதிபத்தேஹி அத ஆஹ. இது சொல்ற மாதிரி இல்ல, வாக்கத்துல இருந்து வரக்கூடிய ஞானம் இல்ல. இந்த ஞானம் வந்துதான் கூட்டஸ்தாவகதி மாத்திரம் தான் நிற்கும், பாக்கி ஒண்ணுமே இருக்கு. அது என்னது கூட்டஸ்தாவகதி? கூட்டஸ்தம்னு சொன்னா நிர்விகாரமான சைதன்யம். அவகதிங்கிறதும் அதேதான், அதை தவிர்த்து வேற இல்லை. வாக்கியத்திலேருந்து வருது அது இல்லை. வாக்கியத்திலேருந்து வருது விருத்தி ரூபமான ஞானம். அந்த விருத்தியை கூட்டஸ்தாவகத்தின்னு சொல்ல. அது ஒரு க்ஷணத்துல காணாம போயிடும். ஆனா இப்ப சேஷமாக இருக்கக்கூடியது, மிச்சம் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா கூடஸ்தாவகதி. இது எப்போது வந்துட்டு இதுதான். இதுதான் அவன் வாக்கியத்தினால புரிஞ்சுட்டான். புரிஞ்சுனது போயிடுத்து. எப்போ புரிஞ்சுட்டான்? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறான்னு இல்லை, ஞானம் வரத்துக்கு முன்னாடி. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஞானம் வேண்டாமே. ஞானம் வந்து தன் வேலையை முடிச்சுட்டாச்சுன்னா ஞானமே வேண்டாம் அப்புறம். ஏன்னா ஆத்மஸ்வரூப விஷயத்துல ஞானம் வேண்டியதில்லை. ஆத்மஸ்வரூபம் தானே ஞானஸ்வரூபமா இருக்கிறதுனால. ஒரு ஜட பதார்த்தமா இருந்ததுன்னா அது தானே பிரகாசிக்க முடியாது. அதனால அதுக்கு ஞானம் கூட இருந்தாதான் பிரகாசிக்க முடியும். ஆனா ஆத்மஸ்வரூபம் அப்படி இல்லையோ, அது ஜடம் இல்லையே, அதன் தானே பிரகாசிக்கிறது. ஞானம் வந்தாதான் பிரகாசிக்குங்கிறது இல்லை. ஆகையாலே இந்த இடத்துல நீ கேட்கறதுக்கு வழி இல்லை, கேட்க முடியாது, கேள்வி தப்புங்க. ரெண்டா அவசான நிஷ்டாத் ரெண்ட சர்ப்போ யதா ததா நித்ய அவகதி நிஷ்டம் ஸ்யாத் வாக்யாத் ஜகத சம்சயம். ஒரு கண்டம், ஒரு தடி கிடக்கு, மூங்கில் தடி,
தூரத்திலேருந்து பார்க்கறச்சு ஏதோ பாம்புன்னு தெரிஞ்சு வச்சு அப்படின்னு ஒரு பிராந்தி ஏற்பட்டது. இது தண்ட சர்ப்பம், ரஜ்ஜு சர்ப்பம் மாதிரி தண்ட சர்ப்பம். இதுக்கப்புறம் அவனுக்கு இந்த பிராந்தி போயிடுது, அதாவது தத்துவம் புரிஞ்சுது, வாஸ்தவம் அது என்னதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே இப்ப என்ன ஆச்சு, சர்ப்பம் எங்க போச்சு? சர்ப்பம் எங்கேயும் போகல, சர்ப்பம் வரவே இல்லை, வரவும் இல்லை, போகவும் இல்லை. தண்டாவசான நிஷ்டா, தண்டம் ஆயிடுச்சு, தண்டம் தான் இருக்கு. முன்னாடியும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான், சர்ப்ப ஜான காலத்திலையும் அப்படியேதான், ஒன்றும் ஆகலை அப்படின்னு இவன் தெரிஞ்சு போச்சு. அப்ப தண்டாவகத்தில முடிஞ்சு விடுச்சு. இந்த சர்ப்ப ஜானம் எங்க போய் முடிஞ்சதுன்னு கேட்டா, சர்ப்ப ஜானம் வந்துட்டு போச்சு மறுபடியும் வரும் அப்படிங்கிறது இல்லை. தண்டாவகத்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் சர்ப்ப ஜானமே இல்லை, இது சர்ப்பமும் இல்லை, எப்போதுமே சர்ப்பம் இல்லை. ததா அதே போல நித்யாவகத்தி நிஷ்டம் நித்யா வாக்கியா ஜெகதசம். அந்த சர்ப்பம் தானே இப்ப தண்டத்தோட நின்று கொடுத்து காணாம போய் தண்டமா இருக்கு. அதே மாதிரி சர்வம் ஜெகத்து, இந்த வாக்கியத்தினாலே வரக்கூடிய தியானம் என்ன பண்ணுதுன்னா அப்புறம் ஜெகத்தை சர்ப்பத்தை மாதிரி ஆக்கிடும், தண்டஸ்தானத்திலே ஆத்மாவை வச்சிடும். அதனால நித்திய அவகதி, நித்திய அவகத்தினா நித்திய ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபம் இருக்கும், ஜெகத்துங்கிறது காணப்படாது என இல்லை. இதுல சந்தேகமே இல்லை. சுத ஏத்தத்து இப்படி வருங்கிறதுலே என்ன பிரமாணத்தை வச்சு சொல்றது அப்படின்னு கேட்டா, அதான் ஸ்ருதி பிரமாணம். யஸ்மாத் பஷ்யன்னிதி யதா ஓச்சைஹி பிரத்யக்த்வம் அஜமத்வயம் அபூர்வ அனபரானந்தம் சுவமா ததுபலக்ஷ்யதே. பஷ்யன்னிதி யதாக உச்சை, ஸ்ருதி கத்தி சொல்றதுதான். பஷ்யன் வை தன்ன பஷ்யதி, பஷ்யன் வை தன்ன பஷ்யதி. சுஷுப்தி காலத்துல ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியாம தூங்குறானேன்னு கேட்டா, பார்த்துட்டே பார்க்காம பார்க்கல, பார்த்துட்டே பார்க்கல, பார்த்துட்டே பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்துட்டே பார்க்கலங்கிறது எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டா, அவனுடைய சைத்தன்ய ஸ்வரூப ஞானம் எந்த காலத்திலையும் ஓயல. சுஷுப்தி காலத்திலையும் அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் பிரகாசிச்சுட்டே இருக்கு, சாட்சி சாட்சி அவிஜீக சாட்சியா இருக்கு பாட்டுக்கு. ஆனா எதை பார்க்கணுமோ, எந்த வஸ்துக்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையோனோ, அதனாலதான் எதையும் பார்க்கல. பஷ்யன்வை தன் நபஷ்யதி, துவைதம் நபஷ்யதி. பார்க்கறான், துவைதத்தை பார்க்கல. எதை பார்க்கறான், எதைன்னு சொல்லக்கூடாது, பார்க்கறான்னு மாத்திரம் சொல்லணும். ஏன்னா அது கர்மகாரகம் இல்லை, வெறும் பிரகாசமான சைத்தன்யம். அதத்தான் எப்படி சொல்றதுதான். இது எது? இப்படி ஸ்ருதியால சொல்லப்படும் வஸ்து எது? பிரத்யக்த்வம் அஜமத்வயம். பிரத்யக் ஸ்வரூபம் யாரு? நீதான். அது அஜம் அத்வயம், அதுக்கு ஜென்மா கிடையாது, அத்விதீயமாக இருக்கு, அதுக்கு ரெண்டாவதே கிடையாது. அபூர்வம் அனபரம் அனந்தரம் அப்படின்லாம் சொல்றது. அபூர்வம் அனபரம், அபூர்வம் பிரம்மத்துக்கு அபூர்வம் ஒரு விசேஷனம், அனபரம்னு ரெண்டையும் சேர்த்து பார்த்தா நமக்கு அபூர்வம்னா என்னன்னு தெரியும். இல்லைன்னா அபூர்வத்துக்கு கிடார்னு வேற ஒரு அர்த்தம் வந்துடும். அபூர்வமா இருக்கேன்னு அப்படி இல்லை. பிரம்மத்துக்கு பூர்வம் கிடையாது. அதாவது கட்டாதிகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி பிரம்மத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? பிரம்மத்துக்கு முன்னாடினா ஒண்ணு கிடையாது. ஏன்னா பிரம்ம அனாதி அப்படிங்கறது காண்பிக்கிறது அபூர்வம். அப்புறம் பிரம்மத்துக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டா, அப்புறமும் கிடையாது. அனபரம், அதாவது பிரம்மத்துக்கு காரணமும் கிடையாது, பிரம்மத்திலேருந்து வரக்கூடிய காரியமும் கிடையாது. அப்ப இந்த காரியம் எல்லாம் தெரியுறதேன்னு கேட்டா, அதுதான் மாயை, அது நிஜம் இல்லை, நிஜமாக வரலை அப்படிங்கிறது சொல்றது. அதே மாதிரி ஸ்ருதியில அனந்தரம் அப்படின்னு சொல்லிருக்கு. இவரு அனபரம் அனந்தம்னு சென்றிருக்காரு. இது வேற இன்னொரு ஸ்ருதியில சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அனந்தம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 3 விதமான பரிச்சேதம் இல்லாதது. தேசம் காலம்
வஸ்து, இது மூணுமே பரிச்சேதம் பண்ணும். தேசத்த பரிச்சேதம், காலத்த பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம். இந்த மூணு பரிச்சேதத்துக்கும் கட்டுப்படாது. அதுதான் அனந்தம். இந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்கு, அதுதான் வாமா ததுபலட்சியதே துவம் பததி அப்படின்னு சொல்றது. அது தொங்குற பதம் இருக்கு. இந்த பதத்தினாலே இப்பேற்பட்ட ஒரு வஸ்து ஸ்வரூபம் லட்சணையா போதிக்கப்படுவது. யஸ்மாத் இப்படி 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 இந்த லட்சியார்த்த போதம் பதார்த்த ஞானம் வந்தா சரியான வாக்கியார்த்த போதம் படும். இல்லாம தொம் அப்படின்னு சொன்னா அவன் நான் தான் ஸ்வேத கேது அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டான்னு சொன்னா, அப்போ நீதான் அந்த பிரம்மம்னு சொன்னா அவனுக்கு புரிஞ்சுக்க முடியாது, சரியா வராது வேற. ஏன்னா உபாதியோடு சேர்த்து அந்த தொம் பதார்த்தத்தை வச்சுட்டு இதுதான் அந்த நித்திய சித்த புத்த முக்க சுவாவம்னு சொன்னா அது தப்பா போகுது, ஏற்றுக்க முடியாது, பாதிதமாகும். அஸ்மாத் யதபரம் ரூபம் நாஸ்தீத்யேவ நிரூப்யதே அன்யதா கிரஹணாபாவாத் பீஜம் தத் ஸ்வப்னபோதயோஹோ. அஸ்மாத் யத் அபரம் ரூபம் அனபரம் அஜம்னு சொன்னதுல அவனை சந்தேகம் வரல. என்னன்னா பிரம்மா அனாதி அப்படின்னு சொன்னா ஆமாம் சரிதான் அப்படின்னு ஒத்துடுவா. ஆனா பிரம்மத்தை ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு ஸ்ருதியே சொல்லியிருக்கிறதுனாலே அதுல இருந்து எதுவுமே வரலன்னு சொன்னா அங்கதான் நமக்கு சந்தேகம் வந்துடும். எல்லாம் அதுல இருந்து தான் வந்திருக்கு, அதுதான் எல்லாத்துக்கும் ஜெகத்துக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வரவே இல்லை, ஒன்னும் காரியம் இல்லை அப்படின்னு அபரம் அனபரம் அபரம் அதுல இருந்து ஒன்னும் வரல அப்படிங்கிறதுனால அது அனபரம்னு சொல்லிருக்கு. அது எப்படி சரியா வரும்னு நமக்கு சந்தேகம் வரும். அது என்ன சொல்றாருன்னா அஸ்மாத் யத் அபரம் ரூபம், இந்த பிரம்மத்திலிருந்து அப்புறமா வந்தது எதுவோ, அதாவது காரியம் எது இருக்கோ அந்த காரியமானது நாஸ்தேவ நிரூபியதே. கொஞ்சம் நிரூபணம் பண்ணி பார்த்தேன்னா வரலன்னு ஆயிடும். ரெட்டு சர்ப்பம் மாதிரி தான். ரெட்டு சர்ப்பம் தண்ட சர்ப்பம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது அவன் வாஸ்தவம்னு தோணும். ஆனா அந்த பிராந்தி நிவர்த்தி ஆயிடுத்து, தத்துவம் புரிஞ்சு போச்சேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த சர்ப்பம் எப்படி வந்தது அப்படின்னு இதுல இருந்து வந்துதா வரலையான்னு சொன்ன கேட்டா என்ன சொல்றது, அதே மாதிரிதான் நிரூபணம் பண்ணி விசாரம் பண்ணி நிரூபிச்சாச்சுன்னு சொன்னா அப்ப சர்ப்பங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு ஆகும். பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேதத்துக்கு பிரத்தியோகம் ஏற்கனவே இல்லை, இப்பவும் இல்லை, எப்பவுமே இல்லை அப்படின்னு வந்துடும். அதே மாதிரிதான் பிரம்மத்திலேருந்து எந்த காரியம் ஜெகத்தானது உண்டானதோ அது எப்போதுமே உண்டாகவே இல்லை அப்படிங்கிறது அவங்க பிரமாணத்தினால விசாரம் பண்ணி நிரூபணம் ஆகிறது. அதனால் அதை வச்சுதான் சொல்லிட்டு அனபரம் அப்படின்னு பிரம்மத்துக்கு விசேஷம் சொல்றது. அன்யதா கிரஹணாபாவாத் பீஜம் தத் ஸ்வப்னபோதயோ நாஸ்தீத்யேவ நிரூபியதேங்கிறதுக்கு ஒரு காரணம் காண்பிக்கிறார். ஏன்னா அன்யதா கிரகணம் இல்லை. பிராந்தி போனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட இந்த சர்ப்பம் எங்க அப்படின்னு கேட்டா அவனா சொல்ல முடியாது. ஏன், அந்த பிராந்தி இருக்கிறச்சதான் அந்த அன்யதா கிரகணம்னா பிராந்தி, அந்த பிராந்தி இருக்கிறச்சதான் சர்ப்பம் அவனுக்கு இருக்கும். இங்கே அதே மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை சரியா புரிஞ்சுட்டான்னா இவனுடைய அன்யதா கிரகணம் காணாம போயிடும். அதனால சரியா புரிஞ்சுட்டாச்சுன்னா அது காரணத்தோட சேர்ந்து காரணம் காணாம போயிடும். சுஷுப்தியில அது மாத்திரம் காணாம போகும், அன்யதா கிரகணம் மாத்திரம். அந்த அன்யதா கிரகணம் போயிடுச்சுன்னு சொன்னா அப்போ அந்த சாந்தியில தெரியக்கூடிய அந்த விஷயம் மாத்திரம் இருந்துட்டு இருக்குமா என்ன, இருக்காது, அதுவும் இல்லைன்னு. அப்ப என்ன ஆச்சு, பீஜம் தத் ஸ்வப்ன போதயோ. இப்ப சுருத்தின்னு வச்சிருந்தோம்னா அந்த இடத்துல பீஜம் இருக்கு, பீஜ சக்தி அவித்யங்கிறது. அதுதான் ஸ்வப்னத்துக்கும் அதுக்கப்புறம் ஜாகிரத்துக்கு வரத்துக்கும் காரணமாக இருக்கு. ஸ்வப்ன போதயோகோ தத் பீஜம் சொன்னா இப்போ காரியம் காரணம் ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னாலே காரணம் இல்லைன்னு சொன்னா சரி, காரியம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டா காரியம் கூட இல்லை. ஏன்னா அந்த காரியம் பொய்யானது. அப்ப பொய்யான காரியம் எப்படி தெரியுதுன்னு கேட்டா அதுக்குதான் பீஜம்னு ஒண்ணு உண்டு, அதுக்கு மாயைன்னு பேரு, அவித்யன்னு சொல்லுவான். இந்த அவித்ய மாயை இதெல்லாம் தான் பீஜம். இந்த பீஜங்கிறது ஸ்வப்னம் பிரபோதம் ரெண்டுக்கும் பீஜமாக இருந்தது.
அது இப்படி காமிச்சு கொடுக்கறது, இருக்கிறதாக காமிச்சு கொடுக்கறது. ஞானம்தான் அது போயிடுத்துன்னு சொன்னா அந்த போது அப்போ காரியம் இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா புரியும். 40 ஸ்லோகம் ஆயிடுத்து. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.